தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த வரலாறு. ஆதியிலே வேறு எதுவும் இருப்பதற்கு முன்பு தேவன் மட்டுமே இருந்தார். அவர் உலகை உண்டாக்க முடிவு செய்து ஆதியிலேயே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் புத்தகத்தில் இந்த அற்புதமான வரலாற்று நிகழ்வுகளை முதலதிகாரத்தில் சத்தியவேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சத்தையும் இருளையும் அவர் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சம் நன்றாக இருப்பதை தேவன் பார்த்தார். வெளிச்சத்துக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் ஆகாய விரிவை படைத்தார். ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். வானத்தின் கீழுள்ள தண்ணீர்களையும் வானத்திற்கு மேலே உள்ள தண்ணீர்களையும் அவர் பிரித்தார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி இரண்டாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். பின்னர் தேவன் பூமியிலே தாவரங்கள், மரங்கள் மற்றும் பூக்களை உடைய செடிகளையும் உண்டாக்கினார். அனைத்தும் வண்ணமயமாகவும் அழகாகவும் தோன்ற தொடங்கின. சாயங்காலமும் விடியற்காலமுமாகி மூன்றாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பகலை ஆளுவதற்கு சூரியனையும் இரவை ஆளுவதற்கு சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தார். நாட்களை குறிக்க அவற்றை ஆகாய விரிவு எனும் வானத்தில் வைத்தார். அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் அங்கே அவைகள் இருக்க கடவது என்றார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி நாலாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் சமுத்திரத்தை மீன் மற்றும் பிற நீர்வாழ் உயிரினங்களால் நிரப்பினார். வானத்தில் பறக்க பறவைகளையும் உண்டாக்கினார். அவைகளிடத்தில் நீங்கள் பலுகி பெருகி சமுத்திரத்தையும் பூமியையும் நிரப்புங்கள் என்று சொன்னார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி ஐந்தாம் நாள் ஆயிற்று. அதற்கு பின்பு தேவன் நிலத்தில் வாழ அனைத்து வகையான விலங்குகளையும் உருவாக்கினார். நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். பின்னர் கடைசியாக அவர் மிகவும் விசேஷமான ஒன்றை செய்தார். அவர் மனுஷனை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவனை படைத்தார். அவனை தம்முடைய சாயலாகவே சிருஷ்டித்தார். அவர்கள் கவனித்துக் கொள்ளும்படி முழு உலகத்தையும் கொடுத்தார். பலுகி பெருகி பூமியை நிரப்பவும் அவர்களிடம் கூறினார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி ஆறாம் நாள் ஆயிற்று. இறுதியாக ஏழாம் நாளில் தேவன் தனது படைப்புகளின் பணியை முடித்து ஓய்வெடுத்தார். அவர் அந்த நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஏனென்றால் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளையெல்லாம் முடித்த பின்பு அந்த நாளில் ஓய்ந்திருந்தபடியால் அப்படி செய்தார். இதுவே நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த வரலாறு. அவர் 6 நாட்களில் உலகத்தை உருவாக்கி பின்னர் 7வது நாளில் ஓய்வெடுத்தார். உலகின் மிகப்பெரிய மலைகள் முதல் மிகச்சிறிய உயிரினங்கள் வரை அனைத்தும் நம் ஆண்டவரின் அற்புதமான படைப்பின் ஒரு பகுதியாகும் என்பதை இது நமக்கு நினைப்பூட்டுகிறது. நாம் சரீரத்தில் ஜீவிக்க அவர் படைத்த இந்த உலகத்தின் படைப்புகளுக்காகவும் மகிமையில் மரணத்திற்கு பின் வாழப்போகும் பரலோகராஜ்யத்தின் படைப்புகளுக்காகவும் தேவனை எந்நாளும் ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.